பீச்சஸ்க்கு மட்டும் பேர் போனதில்ல பாண்டிச்சேரி, ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு ரொம்ப பேர் போனது. ஸோ இந்த மத்திய அரசோட பிரசாத் ஸ்கீமில் அங்கே இருக்கிற வேரியஸ் டெம்பிள்ஸை வந்து அதுக்குள்ளே கொண்டு வந்து அந்த டெம்பிளுக்கு நிறைய விசிட்டர்ஸை கொண்டு வரதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுருக்காங்க. அண்ட் புதுசாக குளோபல் ஸ்பிரிச்சுவல் மகா உற்சவ் இன் ஆரோவில், ஆரோவில் பாண்டிச்சேரியில் எவ்வளோ ஃபேமஸ்ன்னு தெரியும், அங்கே இந்த மகா உற்சவம் நடக்கிறதுக்கான கமெண்ட்ஸ்மெண்ட்டும் பண்ணியிருக்காரு. ஸோ பாண்டிச்சேரி வித் மோடி, அன்னைக்கு மட்டும் மோடி வந்து 2700 கோடி மதிப்புள்ள ப்ராஜெக்ட்ஸை பாண்டிச்சேரிக்கு கொடுத்துருக்காரு. இது வந்து என்டிஏ கவர்மெண்ட் அங்கே இருக்கிறதுனால இல்லை, பிஜேபி கவர்மெண்ட் அங்கே இருக்கிறதுனால இல்லை, பட் அந்த டெவலப்மெண்ட் ஆஃப் அவர் வந்து சொன்னது என்னென்னா விக்சித் பாரத் பை 2047, அதுதான் அவரோட ட்ரீம். அந்த ட்ரீம் அச்சீவ் பண்ணும்போது பாண்டிச்சேரியும் டெவலப்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட கனவு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த டபுள் இன்ஜின் கவர்மெண்ட்டோட அட்வான்டேஜஸ் என்னென்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டேட் நேஷன் ரெண்டுத்துக்கும் ஒரே விஷன் ஒரே நோக்கம் இருக்கும்போது ரெண்டுமே சேர்ந்து வளரும். நான் அந்த மத்திய அரசு திட்டத்தோட பலன்கள் ஃபுல்லாக அந்த ஸ்டேட் எடுத்துக்கும் போது அவங்களோட நிதி அவங்களோட இது எல்லாம் கிடைக்கும்போது ஸ்டேட்டும் டெவலப் ஆகும், நேஷனும் டெவலப் ஆகும். அன்னைக்கு மட்டும் பிரதமர் வந்துட்டு போன அன்னைக்கு இந்த ஹேஷ்டேக் புதுச்சேரி வித் மோடிங்கிற ஹேஷ்டேக் இந்தியா ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகி நம்பர் 2ல் இருந்தது.